இப்போ என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கம்மா. சார் நைட்டு ஃபுல்லாக எங்களை யாரையும் பார்க்க விடலை. டியூட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்னா நர்சிங் ஸ்டூடெண்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு ஆள் போட்டும் எங்கள் யாரையும் பார்க்க விடலை. எங்களை ஏன் விடலை பார்க்க விடலை? நாங்கள் படிக்கிற பிள்ளைங்க தானே. மற்ற நாள் நாங்கள் போஸ்டிங் ஆள் எங்களை கேட்குறாங்களே ஏன் நைட்டு விடல அப்படி எங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ சொல்கிறாங்க. ஒரு அனஸ்தீசியா ஜென்ரல் அனஸ்தீசியா மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கார்டியோ மையோபதி ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாங்க. இப்போ சூசைட்ன்றாங்க. அவன் சூசைட் பண்ற ஆளா? இப்போ அவருக்கு என்ன ஆச்சு தெரியல. அப்படி சூசைடு அப்படின்னா இரு சூசைட்னா 4 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிருக்கா சார். அப்ப எப்படி சார் சூசைட்னு சொல்லுவாங்க? போய் கேட்டதுக்கு யாருமே உள்ளார விடல. ஓட்டில வச்சு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வார்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ளீடிங், அவ்வளோ பிளட் சார். ஒரு இன்ஃபார்ம் கிடையாது. கன்சர்ன் நாங்கள ப்ராப்பரா என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு எக்ஸ்பிளைன் கிடையாது, ஒரு கன்சர்ன் கிடையாது. ஸ்டூடெண்ட் யாரையும் போட கிடையாது. சென்ட்ரல் லைனை மாற்றி இங்கே போட்டிருக்காங்க. பேக்குள்ள வச்சு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பண்ணுவாங்க? லைன் போட்டா கூட கன்சர்ன் சொல்லணும். ஆனா